நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது 1882 பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910 நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8 நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா? எனக்கு புரியவே இல்லைங்க, அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு. எங்க போற வர பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல? மார்க் போடுவாங்க தெரியுமா? இது 30 பாஸ், இல்ல ஃபெயில். இது 50, இது 70. அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு? அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க. என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா? பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில். அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன், பெரிதினும் பெரிது கேள் சொல்றோம்ல, எது பெரிய விஷயம்? நாம எங்க மிஸ் பண்ணி இருக்கோங்கிறத சொல்றேன் நான். இங்க அது செய்யல. நாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா? ஏயா போத்துறாங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ஏன் போத்துறாங்க? அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை, உடையால் உடலை மறைப்பது மரியாதை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு புரியணுமா இல்லையா? ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன. இது பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு மலையாள பெண் வயதானவர், நேர்ல நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 17-18 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. இது கதை இல்ல, யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல. நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை டிரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமாங்க பண்ணுச்சு? நான் 2 வீலர்ல போய் நிறுத்தி நான் ஓடுறேன். அந்த அம்மா எந்த மோனேன்னு போய் அந்த குழந்தைகிட்ட போயிருச்சுங்க. போய் அப்படி அப்படி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது. டக்குனே போன் போட்டோம், ஆம்புலன்ஸ் வந்தது, போய் ஏறி உட்காந்து போயிட்டோம். போயிட்டு அந்த பையனை உள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள அனுப்பிட்டோம், நாங்கெல்லாம் போயிட்டோம். என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரிச்சதுல ஒரு பேருண்மைய சொல்றேன் நான், என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா வாசல்லயே உட்கார்ந்து இருக்குது. உள்ள அனுப்பிட்டு, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள அனுப்பிட்டு வாசல்லயே உட்கார்ந்து இருக்கு. அப்போ ஒரு நர்ஸ் ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது, இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. நேரா போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி, கொஞ்சம் மருந்து கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன், இப்ப காசு இல்ல, நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். நேரா உள்ள போய் கொடுத்துச்சு. ஆபரேஷன் முடிஞ்சது, பையனுக்கு தலையில அடி, ஆபரேஷன் முடிஞ்சது. அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான். ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு. அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன்.
இந்த அம்மா யாரும் கிடையாது, வழிபோக்கரா போன ஒரு பெண். இது யாரும் கிடையாது. யாருங்க பெரியவங்க? எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது? எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்? இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம்னு நான் சொன்னேன்ல, இந்த மகளிர் தினத்துக்காக சொன்னல, பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள், ஒருபோதும் செய்யாதீர்கள். அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது. இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான், கல்வி மட்டும்தான்.